மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறந்த யோகங்கள குடுக்கக்கூடிய அற்புதமான காலமா இருக்கு. அத சொல்லணும் அப்டின்னா, ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே தான் இருக்கு. காரணம் குருவுடைய பார்வையில இருந்துட்டு இருக்கீங்க. உங்க ராசிக்கு மட்டும் குரு பார்வை இல்ல. ராசிநாதன் சனி பகவானுக்கும் குரு பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. அது ஒரு ரொம்ப சிறப்பு. அதனால இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு யோக பலன்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்டின்றத நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். இப்பயே நான் அத பதிவு பண்ணிடுறேன். இப்ப நம்ம மாத பலன், ஜூலை மாத பலன் பார்க்க போறோம். மாத கிரகங்களோட நிலை என்னன்னு பார்க்கலாம். மாத கிரகம்னு வரும்போது செவ்வாய். செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு 4, 11க்கு அதிபதியா வந்து அவரு ரிஷப ராசியில இருக்காரு. ரிஷப ராசின்றது வந்து மகர ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகும். யோகஸ்தானத்தில இருக்கக்கூடிய செவ்வாய், போராட்டக்காரன் செவ்வாய், விடாமுயற்சிய சொல்லக்கூடிய செவ்வாய், மண், மனை இதெல்லாம் சொல்லக்கூடிய விவசாயம் இந்த மாரி தொழில குறிக்கக்கூடிய கிரகமா வரக்கூடியவரும், தைரியத்த குறிக்கக்கூடியவரும் செவ்வாய் தான். செவ்வாய்க்கு யோக பலன்கள் அதாவது அவருடைய காரகத்துவம்னு சொன்னா, நம்ம நெறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானமான உங்களுக்கு பாக்கியங்கள, அதிர்ஷ்டங்கள அள்ளிக் குடுக்கக்கூடிய உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமான ரிஷப ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மாதம் இருக்கு. ஸோ, அதனால நீங்க மனசுல என்னென்ன விரும்புறீங்களோ, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, எத எத அடையணும்னு முயற்சி பண்றீங்களோ, அதெல்லாம் நிச்சயமா அடைவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாசமே நீங்க நெனச்ச விஷயத்த அடையறதுக்கான முயற்சிக்காக ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க.